சில குடும்பங்களில் தொழில் அப்படின்னா எப்படிலாம் பரிணாமமாக மாறிக்கிட்டே வருது அப்படின்னா, எழுத படிக்க தெரியாத முப்பாட்டனுக்கு தன்னோட குடும்பத்திற்கான உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் தர்ற ஒரு விஷயந்தான் தொழில். அது ஒரு உயிர். தொழில் அவர் ஒரு உயிர் மாதிரி நினைப்பார். அரைகுறையாக எழுத படிக்க தெரிந்த பாட்டனுக்கோ தன் தந்தை ஆரம்பித்த உயிரோடு உணர்ந்த கலந்த ஒரு உணர்வு அது தொழில். முழுமையாக எழுத படிக்க தெரிந்த அப்பனுக்கோ இது ஒரு பரம்பரை தொழில். ஆமாம், ஐயா பார்த்தாரு, பாட்டனார் பார்த்தாரு அப்படின்னு. கல்லூரியை படித்த மகனுக்கோ இது ஒரு பொழுதுபோக்கு, ஜஸ்ட் ஃபார் ஃபன், நான் ஆஃபீஸ் போகிறேன். மாறிக்கிட்டு இருக்கு, தலைமுறைகள் மாறிக்கிட்டு இருக்கு. மேலும் படித்த பேரனுக்கோ தொழில் இது ஒரு தொந்தரவாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிட்டு இருக்காங்க. தற்சமய ஆன்லைன் இன்டர்நெட் கொள்ளு பேரன்களுக்கோ தொழில் ஒரு அடக்குமுறை, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. பல தலைமுறைகளை தாண்டினாலும் தொழில் உயிரும் உணர்வுமாக நீட்டிக்கப்பட்டு கொண்டே தலைமுறையாக இருந்தால்தான் தொழில் என்பது தொழில் சாம்ராஜ்யமாக பெருகி நிற்கும். நமக்கு பின் தலைமுறைகளுக்கு எந்த விதத்தில் தொழிலை உள்ளே கடத்தப் போகிறோம் யோசிப்போமா? உங்கள் நண்பன் ஆல்ஃபா சின்னராஜா. நன்றி, மகிழ்ச்சி. தொழில் பெருகட்டும், வியாபாரம் பெருகட்டும், மனங்கள் மலரட்டும். நன்றி.